உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? டேய் தகப்பா, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. தண்டமா. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் 2 குழந்தை. அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்களா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேத்திக்கான சட்டமன்றம் நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க, இந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நேத்திக்கான சட்டமன்றம் மாதிரி நடந்துச்சா இல்லை சினிமா கூடார மாதிரி இருந்துச்சா? என்னுடைய கேள்வி அதுதான். ஏன்னா நேத்திக்கான ஃபுல்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றமே ஒரு சினிமா தேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் பஞ்ச் டைலாக் பேசுகிறதும் பயங்கரமாக ஆவேசமாக அது மாதிரி பேசுகிறதும், பின்னாடி இந்த கை தட்டுறது, குறிப்பாக விசில் அடிக்கிறது, என்னது என்ன எனக்கு அதான் புரியவே இல்லையே. இது சட்டமன்றம் மாதிரியே தெரியல. இப்போ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் எப்படி இருக்கணுமோ சினிமாத்தனமாக தான் நேத்திக்கான சட்டமன்றம் இருந்துச்சுங்க. உண்மையிலே அதான் நடந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அப்பா கதை, அப்பாவா காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். ஆனால் அந்த கதை இப்போ அவருக்கே ரிவீட் அடிக்கும்னு சத்தியமாக அவர் நினச்சிருக்க மாட்டார். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது என்னன்றதையுமே பார்க்க போகிறோம். நான் என்ன கேட்குறேன், நேற்று விஜய் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணார். சரியா? பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. ஆக்ஷன் பண்ணதுக்கு பயங்கரமான பின்னாடி இருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸு அது இதுன்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு ஃபயர் விட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், நேத்திக்கு தான் சபாநாயகர் ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ மறுபடியுமே நீங்கள் இவர் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ அதையுமே வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஈழ போராட்டத்தை பற்றி ஒன்று பேசினார். அதில் அவருடைய பங்களிப்பு என்னன்றதை பேசினார். அப்படியா சார்? நீங்கள் ஈழ போராட்டத்துக்கு பயங்கரமான பங்களிப்பு கொடுத்தீங்களா? அதையுமே நான் என்னன்னு பார்க்க போகிறோம். எதை பற்றி பேசணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ எதையுமே பேசாமல் முழுக்க ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்து அப்படியே பார்த்து ஒரு டயலாக் மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உதய் இவரை பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் பேசுனதுக்கு ரிவீட் அடித்து இவர் வந்து சிஎம் வந்து கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேத்திக்கான சட்டமன்றத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பயங்கரமாக பேசினார். வேறு லெவலில் ஸ்பீச்சு, ஃபயர் ஸ்பீச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. சரி, நம்மளும் என்ன தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னா குட்டி ஸ்டோரி சொல்லவா அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். ஆனால் குட்டி ஸ்டோரியில் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு ஐயா பெரியவர் வந்து வெயிலில் வந்து கையை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேடிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு பையன் வந்து கேட்டானாமா. கேட்டதுக்கு உங்கள் அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன், அவர் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது சொல்லாமா. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை தான் குறிப்பாக சொன்னார். உண்மையாக அதுதான் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியில் யாருமே இல்லை. அதிமுகவில் இருந்த கொஞ்சம் பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இவர் அந்த ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு ஒரு குட்டி ஸ்டோரியை சொன்னாருங்க. நான் என்ன கேட்குறேன், சட்டமன்றத்தில் இப்படி பேச வேண்டிய பேச்சா இது? ஒரு முதல்வர் இந்த மாதிரி பேச்சு பேசணுமா? அதில் அவர் வந்து டைரெக்டாக எதுவும் சொல்லலையா. அந்த கதையில் அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்றதான் நான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் விடுங்க, தெரியுது என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கும் புரியுது. அதில் நான் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கேட்டு இப்படி ஒரு ஆக்ஷனை பண்ணார். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் கொளத்தூரில் ஜெயிச்சார், அதாவது தாவேகா மூலயமா கொளத்தூரில் ஜெயிச்சார் அந்த அவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இப்படி பண்ணிக்கிட்டு சுற்றி இருந்தார். அவர் ஒரு பக்கம் பண்ணுறாரு அப்படின்னா இவர் இப்படி பண்ணிக்கிட்டு, இவர் என்ன சட்டமன்றத்துக்குள்ளே போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார் என்ன சார் இது? சட்டமன்றமா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டா? இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குங்க. சபாநாயகர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது நேற்றுக்கு தான்
நேத்திக்கா முந்தானேத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். சட்டமன்றத்துக்குள்ளே இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி கேளிக்கை பண்ணுற மாதிரி கேலி பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்கள அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு முக பாவனைகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகர்கிட்ட கேட்டு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையுமே சபாநாயகர் அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். என்ன சார் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருந்தா என்ன சார் பண்றது? இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருந்து அதாவது இந்த விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் இப்படி பேசிட்டாரா, இதுக்கு ரியாக்ஷன் மோடில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செங்கல்பட்டில் ஒரு பொண்டாட்டி வந்து புருஷனை காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க, மனு கொடுத்துருக்காங்க, அப்படி நம்ம பேசலாமான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். அப்பாவை காணோம் என்ற முதல்வர் விஜயின் குட்டி கதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இது சட்டமன்றமா இல்ல இன்னொருத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கான இதா? சட்டமன்றத்துக்குள்ள என்னென்ன விஷயத்தை பேசணுமோ எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க எல்லாரும். இவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் இது பண்றது, அவர் அசிங்கப்படுத்துறது தான் போயிட்டு இருக்கு. அதுல அங்கிட்டு இருந்து பாத்தீங்க அப்படின்னா சிவசங்கர் நினைக்கிறேன், அவர் தான் ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா எஸ்சிஎஸ்சி எப்பவோ பாத்தீங்க அப்படின்னா என் பையன் வந்து என் கண்ட்ரோல்ல இருந்து புஷியானந்த் கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாதான் இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், அவங்க இப்போ உங்க பொண்டா அதாவது உங்களுடைய வைஃப் வந்து புருஷனை காணோம்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அப்பாவை காணோம்னு சொல்லி நீங்க ஒரு பக்கம் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எந்த மாதிரி சரியானது? ஆரம்பிச்சது முதல்ல யாரு? சட்டமன்றத்துக்குள்ளே எதை பேசணுமோ அதை பேசுறது விட்டுவிட்டு அப்பாவை காண ஆட்டுக்குட்டியை காணோன்னு சொன்னா அவன் பொண்டாட்டியை பற்றி நீ அவங்கள பர்சனலாக அவங்க ஃபேமிலி பற்றி இழுத்தீங்க அப்படின்னா அவங்கள அதானே பண்ணுவாங்க. நிறைய போறான்டா. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி வெளியே வந்துட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி அதாவது எதிர்க்கட்சி வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு உதயநிதி கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி முதல்வர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார், அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டினாரு அப்படின்றதுக்கு கேட்டதுக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் அவர்கள் இது வந்து சட்டமன்றன்றதே மறந்துட்டாரு, இது என்னமோ அவர் படத்தில் வரக்கூடிய ஆடியோ லஞ்ச் மாதிரி நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு டைலாக்காக பேசி தள்ளிட்டு இருக்காரு. அதாங்க அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இதை கேட்டுட்டு பின்னாடி விசில் அடிச்சு கை தட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா சட்டமன்றத்தில் மினிஸ்டர் எல்லாம் டான்ஸ் கூட ஆடுவாங்க, குறிப்பாக ஐட்டம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நமக்குமே அந்த ஒரு டவுட்டு தான். அது இது உதயநிதி சொன்னதில் முழுக்க எல்லாமே வேலிடான பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா இவங்க பேசுறது, அதாவது முதல்வர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பான்னு வைங்க, முழுக்க அதை ட்ரெண்ட் பண்ணுன்ற நோக்கில் மட்டும்தான் அது பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 30 நிமிஷத்தில் 10 ரீல்ஸ் அதில் வந்து நம்ம வந்து அதில் வந்து தனியாக எடுத்துடலாம். முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க, இது ஸ்கிரிப்டடா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால தான் எங்களால் பொறுத்துக்க முடியல, அதனால நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம். அதாவது இந்த இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் தான் டைரக்டர், அவர் ஆக்ஷன் கட்டு சொன்னார்னா இவர் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு பேசுறதுக்கு. என்ன இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சு அப்படின்னா இங்க கேரவனு, ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு வந்து சட்டமன்றத்தை ஒரு சினிமா கூடாரமா மாத்திடுவாங்கன்னு சொல்லி உதயநிதி சொன்னாரு. நமக்குமே அந்த டவுட் தான் இருக்கு. இனிமே முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துரும் நினைக்கிறேன். கேரவேன், மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அம்மோனியா கசிவில் 2-3 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் அதாவது அன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களோட பிறந்த நாள் இருந்துச்சு, அதுக்கு கேக் வெட்டலாம்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ள செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லி கேக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அந்த இடத்துல சிஎம் விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால நம்ம கேக் வெட்ட வேணாம்
அதனால கேக் வெட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதா, மறுபடியும் அந்த கேக்கை திருப்பி அனுப்பிட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஓகேங்க, சூப்பர், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நல்லா தான் பண்ணிருக்கீங்க, சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தோம். பிறந்த நாளுக்காக தலைமைச் செயலகத்திற்கே எடுத்து வரப்பட்ட கேக்கை வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வராக முதல் முறை பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு திரையுலகைச் சேர்ந்த பெரிய ஸ்டார் ஒருவர் ஏற்பாட்டில் 3 அடுக்கு கேக் தயாரிக்கப்பட்டு தலைமைச் செயலகம் எடுத்து வரப்பட்டது. ஆனால் முதல்வர் விஜயோ அந்த கேக்கை வெட்ட மறுத்துவிட்டார். அங்கிருந்து திருப்பியும் அனுப்பி வைத்தார். ஆனா நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடிகை, யாரும் பேரே சொல்லிடுறேன், திரிஷா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து இன்ஸ்டாலையோ இதுல ஒரு இதுல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் நிற்கிற மாதிரியும் முன்னாடி ஒரு 5 கேக் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி அதில் ஏதோ நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்கன்னு வைங்க. நான் என்ன கேட்குறேன், காலையில் தான் நீங்கள் சொன்னீங்க, அதாவது என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால கேக்கு வெட்ட வேணான்னு சொல்லி காலையில் சொல்லிட்டு மனுஷன் நைட்டு போய் கேக் வெட்டியிருக்காரு. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்திருக்கிறார் த்ரிஷா. நான் என்ன கேட்குறேன், இது எப்படி சார், எப்படி உங்களால் மட்டும் முடியுது? சரிப்பா, இது வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்டதுன்னு நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா சரின்னு விட்டுடலாம். ஆனால் அந்த அம்மா போஸ்ட் வேற போட்டு ஃபோட்டோ போட்டு பயங்கரமான பில்டப்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கு. தகப்பா, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல, நீ இருப்ப. ஆனா ஒரு விஷயம் முட்டு கொடுக்கலாம், ஆனால் நம்ம டிவிக்கே பாய்ஸ் மாதிரி முட்டு கொடுக்கவே முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே அவங்க நினச்சா நான் பாவமாக தான் நினைக்கிறேன். எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, இந்த அம்மா எதையாவது ஒன்று போட்டு தொலைஞ்சிட போது, ஏதாவது ஒன்று பண்ணி தொலைஞ்சிட போது, அதை வச்சு நம்மளை செய்வாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த அம்மா வந்து எதுவும் பேசலைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆப்பு வைக்கிறேன்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு, நான் உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த போஸ்ட்டுக்கு கீழே போய் பாருங்களே, எல்லாம் வண்டியாக திட்டி வச்சுருக்காங்க. திரிசாவை பயங்கரமாக பங்கமாக திட்டி வச்சுருக்கானுங்க. அது என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எங்கள் சிஎம்மோடையே சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, நீ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி வச்சுருக்கானுங்க. நமக்கு இன்னொரு கேள்வியுமே எழுது. என்ன அப்படின்னா, அதாவது உங்கள் சிஎம் கூட அவங்க சுற்றுறாங்களா, இல்லை சிஎம் அவங்க கூட சுற்றுறாங்களா? அந்த கேள்வி கேட்கணும். நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் போட்டு திரிசாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? சிஎம் கிட்ட அவரையும் பிடிச்சி கேளுங்க. ஏன்னா அவர் வேணான்னு சொன்னால் அவங்க என்ன வரவா போகிறாங்க, இல்லை வம்படியாக வந்து தொங்கிட்டு வரேன்னு சொல்லி வருவாங்களா? என்னையா அது, உங்கள் சிஎம் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாருன்ற மாதிரி அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 பேருமே தானே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ 2 பேருமே பேசணும். அதை பேசாமல் அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயங்க, உண்மையிலே இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது ஏஐ வீடியோ கூட வந்துட்டு போகுது, ஏஐயாவே இருந்துட்டு போகுது. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு ரசிகர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, விஜய் திரிஷா ஃபோட்டோ, அதாவது அவங்க 2 பேர் நிற்கிற அந்த பர்த்டே பிறந்தநாள் அன்னைக்கு நின்றுக்கிட்டு இருந்த அந்த ஃபோட்டோவில் ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ணி திரிஷாவை அடித்து ஓட விட்டுவிட்டு அந்த இடத்துக்கு விஜய் அவர்களோட ஃபேமிலி, ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, 2 பசங்க, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ மாதிரி ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் விஜயோட ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலே இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா யாருமே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து யாருமே ஆதரிக்க போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஆதரவாளராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு வித மனக்கசப்பு ஏற்படுது. இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களே இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து வழி நடத்தி கொண்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியுமே தான் வருது. நான் என்ன கேட்குறேன், அம்மோனியா கசிவை பற்றி அந்த அளவுக்கு பில்டப் போட்டுவிட்டு நைட்டு போய் அவங்களோட சேர்ந்து கேக்கு வெட்டணும்னு என்ன இருக்கு? பர்சனல்னு சொன்னா பர்சனல் போயிட்டு போயிருங்க. ஆனா எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்டா பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அது வேற விஷயம். அவங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க அதுக்கு உங்களோட வைஃபா இருக்க உங்க வைஃப் சங்கீதா வந்து நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்க போய் இருந்தீங்கன்னா அது வேற மாதிரியா இருக்கும். ஆனா இவங்களையும் வந்து டைவர்ஸ் பண்ண மாட்டேன், இவங்க கூடயே சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா இது என்னது? ஒரு இடம் 2 இடம்னு பரவாயில்ல, போற இடம் முழுக்க கல்யாண நாளும் கூட்டு போறது, கருமாதி நாளும் கூட்டு போறது, பிறந்த நாள் அன்னைக்கும் பதவி ஏற்கும் போதும் கூட வர்றது, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு போறது. இதை கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்காங்க. சரி,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டு போட்டோம், நாங்கள் அதில் எதுவும் கேட்கவே இல்லை, என்ன கருமமோ பண்ணி தொலைங்க. ஈழ போராட்டத்தை பற்றி நம்ம விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஈழ போராட்டத்துக்காக 2009 நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தோம், அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருந்தார். குறிப்பாக ஈழத்தை வச்சு நாட்டு மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கொடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். நான் என்ன கேட்குறேன் சார், உங்கள் மனசு நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, ஈழ போராட்டத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஈழ போராட்டத்தில் இருந்தவங்கள நிறைய பேர், குறிப்பாக மன்சூர் அலிகான் கூட பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா அந்த டைம் பீரியடில் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் 500 ரூபா கொடுத்துருக்காருங்க. உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, விஜேஸ் 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். இப்படி 500 ரூபா கொடுத்துருக்காரு. இவர் ஈழ போராட்டத்தை பற்றி இது பண்ணுறது. அங்கே ஈழ போராட்டத்துக்காக இது பண்ணவங்களே பார்த்தீங்க அப்படின்னா விஜயை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கிட்ட சைன் வாங்குறதுக்காக போகணும் அப்படின்றதுக்காக போனதுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், இது வந்து எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி அதை வந்து தட்டி கழிச்சிருக்காரு மனுஷன். விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈழ போராட்டத்தோட அந்த விஷயத்தில் அந்த பேசிக்கிட்டு இருந்தார்ல, அதில் பயங்கரமாக மனுஷன் பேசிக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க. அதாவது காவலன் படத்தில் ஒரு குத்துப்பாட்டு கூட இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் வேலாயுதம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குத்துப்பாட்டு, 1க்கு 2 குத்துப்பாட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. ஏயா, அதாவது சின்ன வயசுலயே மீனவ நண்பன் படம் பார்த்திருக்கேன், அதனால என்னமோ தெரியல உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம், காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ஈழ போராட்டத்தை பற்றி பேச வந்துட்டு ப்ரொமோஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கே, உண்மையாகவே நீங்கள் ஈழ போராட்டத்துக்காக வந்திருந்தீங்களா இல்லை உங்கள் பட ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தீங்களா அந்த டயத்தில்? இந்த கேள்வி எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நான் ஈழ போராட்டத்தை வந்து பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ ஈழத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பேரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றுமே கிடையாது, சும்மா பேசணும் அவ்வளோதான். மேலே சொல்லணுங்க, சீமானண்ணே சொல்கிற மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களை பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. இந்த சட்டமன்றத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு கோவமே வர மாட்டேங்குது. பார்த்தா இவரை விட அவர் நல்லா பண்ணுறாரு, இவர் இருந்த இடத்துல அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி சீமானண்ணே சொல்லியிருப்பாரு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே. பண்ணுங்கடா கொஞ்ச நாளைக்கு தான் நான் எனக்கு இப்போ கோவமே வர்றது எல்லாமே சிரிப்புட்டாங்க. சட்டசபையில் நான் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். அவர் நல்லா பண்றாரு. சரி, அவர் சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்ததை விட இவர் உட்கார்ந்தது நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. என்னத்தை பண்றது இவங்களை வச்சுக்கிட்டு? அரசு அமைச்சிட்டு அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கோம்லாம் யாரோ அடிச்சு உட்கார வச்ச மாதிரியே இருக்காங்க. நீங்க தான் முதலமைச்சரா? ஆமாங்கய்யா, நான் தான். இந்த ஒரு விஷயத்தை மறுபடி பேசுவாருங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ வெளியே இருந்தாலும் அதை தான் பேசுறது, உள்ளே இருந்தாலும் அதான் பேசுறது. அதாவது என்னை பேசுன்னு சொன்னாங்க, 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் என்ன ஆட்டாடுன்னு. சார் 5 நிமிஷம் பேசுனீங்க, குளத்தூரில் அவர் தோத்துட்டார். ஆமாம், இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. அதுக்காக நான் பேசினாலே நீங்கள் எல்லாம் தோத்துருவீங்கன்னா 234 தொகுதிக்கும் போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே, 234 தொகுதிக்கு போயிருக்க வேண்டியதானே, போய் எல்லாரையும் ஆஃப் பண்ணியிருக்க வேண்டியதானே. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் உங்களை வந்து வேணான்னு சொல்லி நிறைய பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்கள ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதுக்காக 5 நிமிஷம் பேசுனதுக்கே பார்த்தீங்க அப்படின்னு சார் எல்லா இடத்துக்கும் ஒரே டைலாக்கா? எப்படி சார்? நெக்ஸ்ட்டு சிஎம் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது நேராக சினிமாலேருந்து அரசியல் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அது ரீலு, இது ரியலுன்னு சொல்லி ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. நாம ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. நான் கேட்குறேன், இதை கூட உங்களால் மனப்பாடம் பண்ணி பேச முடியாதா?
இதெல்லாம் மனசுக்குள்ளேருந்து வரணுங்க. இந்த விஷயம்லாம் மனசுக்குள்ளேருந்து வரணும். பார்த்து இப்படி படிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து ரீல் அரசியல் இல்லை, இது ரியல் அரசியல். சார் இதை கூட நீங்கள் பார்த்து தான் படிப்பீங்களா? அது நான் தான் நேற்று வந்து பேசுனது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு டைலாக் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது எதுக்குன்றதை சொல்கிறேன். அதாவது அந்த டைலாக் சொன்னார், ஒரு பைசா தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். வந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதைத்தான் பேசி வச்சிருக்காரு நேற்று ஃபுல்லா. என்னையா அது பஞ்சு டைலாக் மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் எதிர்கட்சிக்காரன் கலைச்சிக்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும். இதை இவனுங்க, அதாவது யாருன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயர் வீட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதைத்தான் உதயநிதி சொன்னார், 10 ரீல்ஸுக்கு ரெடி பண்ணி வந்தாருங்க, அதை அப்படியே ஒப்பிச்சு விட்டுருக்காருன்ற மாதிரி தான் சொன்னார். நான் என்ன கேட்குறேன், சட்டமன்றத்துக்குள்ளே விஜய் அவர்கள் பேசுகிறீங்க, என்னத்தை பற்றி பேசியிருக்கலாம்? நீட்டை பற்றி பேசியிருக்கலாம், நீட்டுக்காக மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். பாலியல் தொல்லையினால, பாலியல் துன்புறுத்தலால் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக குழந்தைகள் வயசானவங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். மேகதாது அணையை பற்றி பேசியிருக்கலாம். அம்மோனியா கசிவினால் நிறைய பேர் இருந்தாங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை மின்வெட்டு, அதை பற்றி பேசியிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு நீங்கள் சொல்வீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டயலாக் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நேற்றுக்கான சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருந்தீங்களா? நேற்று உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறது, அந்த இடத்துல டைரெக்டாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பதில் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த மதுவோடதில் டாஸ்மாக்லேருந்து டைரெக்டாக பார்ட்டி ஃபண்டு வருது, பார்ட்டி ஃபண்டுன்னு வருது மாதிரி ஒரு டயலாக் பேசியிருந்தார். பேசிட்டு பக்கத்தில் இருந்து நம்ம ஆதவர்ஜுனா டக்குன்னு இருந்துச்சு, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னார், அது எந்த பார்ட்டின்னு சொல்லணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் உதயநிதி டக்குன்னு இருந்துச்சு, இங்கே பாருங்கள் பார்ட்டி ஃபண்டு வருது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பார்ட்டின்னு சொல்லலைன்னா சொல்கிறீங்க, ஓகே, ஆனால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் யாருன்னு முதல்ல சொல்லுங்கள். வருதுன்னு சொல்கிறீங்க, அப்போ யாருக்கு போணுச்சு, யாரு கொடுத்தா, யாருக்கு வந்துச்சுன்னு அதையும் சொல்லணும்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்கிறதே உங்களோட வேலையாக போச்சான்னு சொல்லி அங்கே அசிங்கப்படுத்தி விட்டார். பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். நேற்று இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதாக போய்கிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அவை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியெலாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பயும் அதுக்கப்புறமும் ராஜ்மோகன் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். இதை உதயநிதி அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. அதாவது நேற்று அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சபாநாயகர் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, சொன்னதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு டிவியை பார்த்தா அப்போ தான் தெரியுது இன்னமும் ஒரு மினிஸ்டர் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ராஜ்மோகனையுமே கலாச்சி விட்டுருக்காரு. நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நமக்குமே அந்த ஒரு தான், சபை முடிஞ்சிச்சுன்னு சொல்லியாச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லி அவ்வளோ ஆத்துன்னு ஆத்திருக்கீங்களே சார், எதுக்காக இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கான அந்த ஒரு சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.